வாழ்வில, படிப்புல, திருமண வாழ்வில, வேலை காரியங்களில, குடும்ப வாழ்வில, பிள்ளைகள் காரியத்துல எல்லாவற்றிலும் சுகத்தோடு வாழணும். ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில 3 காரியம் மிக அவசியம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில அடிப்படையில அவன் சுகமா இருக்கணும். அவன் வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அவன் வாழ்க்கை ஒரு இளைப்பாறுதல் காணப்படணும். தத்தளிப்பு இருக்க கூடாது. இதுதான் இஸ்ரவேலே நீ நன்றாய் இருக்கணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யாக்கோபே நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பிராயீமே நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என் ஜனமே, இந்த மாலையிலே இந்த சைனாட்டில் வசிக்கிறதான வாழுகிறதான தேவ ஜனமே, நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ வேண்டும். தத்தளிப்பு இல்லாமல் வாழ வேண்டும். இருள் நீங்கி, சாபங்கள் நீங்கி, தடைகள் நீங்கி, ரோகங்கள் வாதைகள் நீங்கி, பொல்லாப்பு நீங்கி, நீங்களும் உங்கள் குடும்பங்களோட பிள்ளைகளும் சுகமாய் வாழணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு இந்த மாலையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த தேவனை முழு இதயத்தோடு தேடுங்க. இரண்டாவது ஆண்டு சொல்லுகிற காரியம் என்ன? இந்த தேவனுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையின் வழி இறைவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும். கடைசியாக நீ நன்றாக இருப்பதற்கு, வாழ்க்கையில் என்னாலும் சுகமாய் வாழ்ந்து ஜீவிப்பதற்கு, அற்புதங்களை பெறுவதற்கு, வாழ்க்கையில கூடி வருவதற்கு 3வது குறிப்பு சொல்லுகிறது, இந்த தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரும் என் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறவர். அவர் எந்த அளவு ஆசீர்வதிப்பார்? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு, எந்த மட்டும் ஆசீர்வதிப்பார்? மரண பரியந்தம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் இந்த மாலையில உங்க சுக வாழ்வு கர்த்தர் துளிர்க்க பண்ணுவா. இந்த 2009ஆம் ஆண்டு இந்த சத்தத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வசனம் என்ன? நான் உங்கள் சுக வாழ்வை துளிக்க பண்ண போகிறேன். உங்கள் வாழ்க்கையை நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன். உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்கி போட மாட்டேன். துக்கமான சந்தாலா தூரியா நமா. நான் உங்களை நாட்டுவேன் சகோதரனே, சகோதரே, நான் உங்க வாழ்க்கையை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். உங்களை ஸ்தாபிப்பேன், உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்க குறைந்து போவதில்லை, நீங்க குறுகி போவதில்லை. பிற்காலத்தில் உங்களை மகிமைப்படுத்துவேன். இதோ உனக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்படுகிற அந்த வாசலை இனி அது பூட்டப்படாது இருக்கும் என்று கோரஸை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்று இரவு முதற்கொண்டு இதுவரை பூட்டப்பட்டிருந்தானே அந்த கதவுகள் இன்று முதல் திறக்கப்பட்டிருக்கும். காரணம், தடைகளை உடைக்கிற ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை முன்னே செல்லுவராக. தடைகளை உடைக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்களுக்கு முன்னே சென்று, அது வெண்கலமோ மந்திரமோ, அது எதுவா இருந்தாலும், அது இருமோ, அது சாத்தானுடைய கிரியோ, மனுஷனுக்கு கிரியோ, எந்த தடையில கர்த்தராக தேவங்க முன்னே சென்று தடைகளை உடைத்து பொக்கிஷங்களையும் நன்மைகளையும் வாழ்க்கையும் சுகத்தையும் பலனை கொடுக்க வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் நீங்கள் அந்த பூமியில சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவையே இந்த பூமிக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலையில் ஆண்டவரே, இந்த முதல் கூட்டத்துல, இந்த 2009ஆம் ஆண்டின் ஸ்தோத்திர கூட்டத்துல நாங்கள் சுகமாய் வாழணும் ஆண்டவரே. இதுவரை எத்தனையோ வியாதி, கஷ்டம், போராட்டம் சொல்ல முடியாது, அத்தனை போராட்டங்கள் வந்தது. இந்த 2009ஆம் ஆண்டு நாங்கள் எங்கள் ஆத்மா எப்படி எங்களுக்குள்ள சுகமா ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டே இருக்குது. இப்ப தானாகவே வாழ்வதை போல நாங்களும் ஆண்டவரே, எங்க ஊழியமும், எங்க வேலையும், எங்க வியாபாரமும், எங்க தொழிலும் ஆண்டவரே, எங்க காரியமும் என்றென்னைக்கும் சுகமாய் வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் ஜான் பீட்டர் அவர்களை ஜெபிக்க நான் அழைக்கின்றேன். எல்லாரும் எழுந்து நிற்பமாக. அந்த ஜெபத்துக்கு பிறகு ஒரு விசேஷமான ஜெபம் ஆவில ஏவி ஒரு தாமஸ் அவர்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் நடத்துவராக. நீங்க செய்ய வேண்டிய 3 காரியம். ஆண்டவரே, நான் என் ஆத்மா வாழ்வதை போலவே சுகமாய் வாழணும். எங்க ஜீவன் சுகமாய் வாழணும். நாங்கள் எல்லாவற்றிலும் சுகமா வாழணும்.
நீயோ சகோதரனே சகோதரியே ஒன்றிக்கும் குறை உள்ளவளாயிராமல் எல்லாவற்றிலும், வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும், வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் சுகமாய் வாழணும், குறையில்லாமல் வாழணும், தத்ததம் இல்லாமல் வாழணும், சாபங்கள் நீங்கி தடைகள் நீங்கி வாழ வேண்டும். என்னை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Ora balada ramana shandala rama. Hallelujah. 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 ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே. எங்களை நேசிக்கிறதான ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பன், இந்த கூட்டத்தின் மூலமாய் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. விசேஷமா ஆவியானவரே, தேவதாசரை மறைத்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவனே, உன்னுடைய ஆத்மா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிற வேத வார்த்தையின்படி என் ஆண்டவரே, அப்ப நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழத்தக்கதாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் இந்த உலகத்தில் வந்த நசரேயனாக இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் கூட தகப்பனே எங்களை நீர் ஆசீர்வதிக்க நீ ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். இந்த 2009ஆம் ஆண்டுல சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு இதுவரை கைக்குடி வராத காரியங்கள் எங்கள் தேவனின் முன்னிருந்து நீ நடத்துவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்பினது இல்லை என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளில் கூட ஊழியரை மறைத்து பேசின வார்த்தைகள் ஒன்று வெறுமையாக திரும்பாதபடி கேட்ட அத்தனை பிள்ளைகளோடும் எங்கள் ஆண்டவர் இடைப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பிரியாசத்தோடு தியாகத்தோடு ஆண்டவரே இதோ நடத்துகிற தேவ பிள்ளைகளுக்காய் குடும்பத்துக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாமத்தால் துவங்கி இருக்கிற எல்லா காரியத்தையும் எங்கள் தேவன் நீரே தலைமை ஏற்று மகிமையாய் கிருபையாய் நீ நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்தவர் திரும்பி கொடுப்பார் என்ற வேத வார்த்தையின்படி தியாகத்தோடு செய்கிற எல்லாத்துக்கும் பலன் எங்கள் தேவனை தரப்பதுக்காய் ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவ கிருபை இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் அரவணைப்பு ஆசீர்வாதம் கூடி வந்த நம் அனைவரோடும், இந்த சத்தத்தை கேட்ட யாவரோடும், இந்த ஊழியத்தை சார்ந்த அருமையான பிள்ளைகள், தேவ செய்தி கொடுத்த ஊழியர் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். 2009ஆம் ஆண்டு புத்தாண்டு ஸ்தோத்திர கூட்டத்திற்கு கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இயேசுவே ஆண்டவர் ஊழியர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஆராதனையிலே துதி ஆராதனையோடு வழிநடத்தின பாஸ்டர் புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும், அருமையான தேவ செய்தியை கொடுத்த தேவதாசர் பாஸ்டர் ஜான் ஜோசப் அவர்களுக்கும், அவரோடு
அவர் துணைவியோடு வந்து அவர் பாடல்களை பாடி குடும்பத்தோடு வந்து இதில் கலந்து கொண்டதுக்கு அவர்களுக்கும், இசைக்கருவிகளை வாசித்த பிரதர் பெஞ்சிமேன் அவர்கள் குழுவினர்களுக்கும், அனைவருக்குமாக பாஸ்டர் ஜான் பீட்டர் ஐயா அவர்களுக்கும், பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், அனைவருக்குமாக எங்கள் குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். PA சிஸ்டம், பந்தல், ஜெனரேட்டர், போட்டோகிராஃபர் ஆனந்த், அனைவருக்குமாக சிறு பிள்ளைகள், இதற்காக உழைத்த சிறு பிள்ளைகள், கலந்து கொண்ட அனைவருக்குமாக மறுபடியும் நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறோம். நன்றி.